ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு இலை 1000 நன்மைகள். உயிர்கொல்லி நோயா இருக்கக்கூடிய மஞ்சக்காமாலைக்கு மட்டும் பயன்படுத்துற கரிசலாங்கண்ணிய சாப்பிடும் போது காமாலை மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரியாமலேயே பல வியாதிகள் குணமாகுது. அத பத்தி இப்ப பார்க்கலாம். கரிசலாங்கண்ணியோட இலைய எரிச்சு வர சாம்பல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா தலைமுடி செழிப்பா வளரும். 200 மில்லி மோர்ல கரிசலாங்கண்ணியோட சார 50 மில்லி கலந்து கொடுக்க பாம்பு கடி விஷம் நீங்கும். தேள் கடிக்கு இதோட இலையை சாப்பிடலாம். இலைய அரைச்சு கடிப்பட்ட இடத்துல கட்டுனா விஷம் இறங்கும். அப்புறம் கரிசாலை சாரோட எண்ணெய் 1 லிட்டர் கலந்து இதுல அதிமதுரம் 100 கிராம், திப்பிலி 50 கிராம் போட்டு சாறு சுண்ட காய்ச்சி வடிக்கணும். இதுல இருந்து 50 மில்லி அளவு காலை மாலை சாப்பிட ஆஸ்துமா, சளி, இருமல், குரல் கம்மல் குணமாகும். இத தலைக்கும் தேய்க்கலாம். இதுல கண்மையும் தயாரிக்கலாம். சுத்தமான வெள்ளை துணியில கரிசாலை சாரை விட்டு காய வச்சு அந்த துணியை எரிச்சு சாம்பல் ஆக்கணும். இந்த சாம்பலை ஆமணுக்கு எண்ணெய் விட்டு மை மாதிரி ஆக்கி இத கண்மையா யூஸ் பண்ணா உங்க கண் அழக அடிச்சுக்க ஆளே இல்ல. காது வலிக்கு கரிசாலை சாரை விட்டா வலி குணமாகும். அவ்வளோ ஏங்க, கரிசலாங்கண்ணி சிறந்த வசிய மூலிகையாவும் இருக்கு. இந்த இலையை எரிச்சு வர சாம்பல் மைய ஒருத்தவங்களோட நெத்தில வச்சு கற்பூர தீபம் காட்டி யவ சிவாய மந்திரம் சொல்லி திருநீரு கொடுத்தா அவங்க வசியமாவாங்க. கரிசலாங்கண்ணிய கீரையாவும் பொரியல் கூட்டு கடைசல் செஞ்சு சாப்பிட்டா உடல்ல இருக்க கெட்ட நீர் வெளியாகும். உடல் குளிர்ச்சி பெறும், மலச்சிக்கல் நீங்கும், அறிவு தெளிவுறும். அடிக்கடி சாப்பிட்டு வந்தா உடல் எடையும் தொப்பையும் குறையும். ஆயுர்வேத குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குறிப்புகளை தவறாம கேட்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.